சென்னையில் உள்ள நாரதகான சபாவில் நடைபெறும் சென்னையில் அயோத்தியா என்ற நிகழ்வில் ஆளுநர் ஆர்.என். ரவி, இசையமைப்பாளர் இளையராஜா ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். Now I request Mrs. Preeta Reddy to honor our Ghana with a shawl. எங்களது எம்டி ஸ்ரீராம் அவர்கள் பிரீதா ரெட்டி அவர்களுக்கும், சைக்கிள் பியூர் அகர்பதி ராம்மூர்த்தி அவர்களுக்கும், சேகர் அவர்களுக்கும் ராம்லல்லாவின் படத்தை கொடுத்து பெருமைப்படுத்திக் கொள்வார்கள். அந்த படத்தை தரும்போது எல்லாருமே ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாமே. எஸ், that's the spirit. I'm Sunita. So when you say Jai Shri Ram, you know, don't you all feel so energized? Please kindly be seated. இளையராஜா அவர்கள் பேசினார்கள். பல்லவி அனுபல்லவியாக பேசிவிட்டார்கள். சரணத்தை மறந்து விட்டாராம். இதோ மைக் தருகிறேன் ஐயா. வேறொன்றும் இல்லை. நமது இந்தியாவில் எத்தனை கோயில்கள் இருக்கின்றன? ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு மன்னன், அந்த பகுதியில் ஆண்ட மன்னன் அவன் கட்டிய கோயிலாகத்தான் இருக்கும். இந்தியாவிற்கு மொத்தமாக முழுமையாக ஒரு கோயில் எழும்பி இருக்கிறது என்றால் இந்த கோயில் என்பதை சொல்லுவதற்கு மறந்துவிட்டேன். பாண்டிய மன்னர்கள் மீனாட்சி கோயிலை கட்டினார்கள். பாண்டிய பரம்பரைகள் ஆண்ட பரம்பரைகள் எல்லாம் மீனாட்சி கோயிலை வணங்கி வந்தது. அதேபோல் ஒவ்வொரு நாட்டிலும், பாண்டிய தேசத்திலும், சேர நாட்டிலும், சோழ நாட்டிலே ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினான். உலகம் முழுக்க அது பிரசித்தி பெற்றது. ஆனால் இந்தியாவிற்கு ஒரு மன்னன் ஒரு கோயிலை கட்டினான், ஒரு நாட்டிலே, ஒரு சிறிய நாட்டிலே. இவரை என்னவென்று சொல்லுவது? இந்தியாவிற்கு மொத்தமாக முழுமையாக இந்த உலகத்திற்கே ஸ்ரீ ராமபிரான் பிறந்த இடத்திலேயே கட்டி இருக்கும் அதிசயத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அது சிறிய ஒவ்வொரு மன்னர்கள் கட்டிய வேலையை நமது பிரதமர் செய்திருக்கிறார் என்பதை தான் மறந்துவிட்டேன். சென்னையில் அயோத்தியா என்ற நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் இளையராஜா பேசிய அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.